தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிப்ளமோ ஐடிஐ லெவல் தேர்விற்கான வினா விடைகள். எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இப்போது எலக்ட்ரிக்கல் பவர் ஜெனரேஷன்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் நூற்றில் எது மரபு சார்ந்த ஆற்றல் மூலமாகும்? நிலக்கரி, சூரிய ஒளி, சிறிய நீர்த்தேக்கம், காற்று. விடை தெரியவில்லை. விடை நிலக்கரி. மரபு சார்ந்த ஆற்றல் தான். பின்வரும் நூற்றில் எது மரபு சாரா புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலமாகும்? கடல் அலை, ஜியோ தெர்மல், அணு ஆற்றல், காற்று ஆற்றல். விடை தெரியவில்லை. விடை அணு ஆற்றல். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களின் பாதகம் என்ன? பேக்கப் தேவைப்படுகிறது. குறைந்த ஆற்றல் அடர்த்திகளில் கிடைக்கப்பெறுதல். தொடர்ச்சியாக கிடைக்காது. மேலே உள்ள அனைத்தும். விடை தெரியவில்லை. மேலே உள்ள அனைத்தும். இந்தியாவில் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி ஏசியில் எது? எவ்வளவு? 0 ஹெர்ட்ஸ், 50 ஹெர்ட்ஸ், 60 ஹெர்ட்ஸ், 100 ஹெர்ட்ஸ். விடை தெரியவில்லை. விடை 50 ஹெர்ட்ஸ். இந்தியாவில் ஜெனரேட் செய்யப்படும் நிலையான வோல்டேஜ் அளவு 11 kV, 33 kV, 63 kV, 60 kV. விடை தெரியவில்லை. விடை 11 kV, 11 kV. பின் வருவனவற்றுள் எது வழக்கமான ஜெனரேட்டிங் வோல்டேஜ் அல்ல? 6.6 kV, 9.9 kV, 11 kV, 13.2 kV. விடை தெரியவில்லை. விடை 9.9 kV. இந்தியாவில் ஜெனரேட்டிங் வோல்டேஜ் மற்றும் அதிர்வெண் ஏற்றத்தாழ எவ்வளவு? 11 kV மற்றும் 60 ஹெர்ட்ஸ், 11 kV மற்றும் 50 ஹெர்ட்ஸ், 220 kV மற்றும் 60 ஹெர்ட்ஸ், 220 kV மற்றும் 50 ஹெர்ட்ஸ். விடை தெரியவில்லை. விடை 11 kV மற்றும் 50 ஹெர்ட்ஸ். பின்வரும் எந்த வோல்டேஜ் அளவுகளில் ஒரு மின்நிலையத்தில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது? 1.1 to 6.6 kV, 11 to 30 kV, 33 to 66 kV, 230 to 415 kV. விடை தெரியவில்லை. விடை 1.1 to 6.6 kV. பின்வரும் நூற்றில் இது ஆரம்ப காலகட்டங்களில் நிறுவப்பட்டிருந்த மின் ஆற்றல் உற்பத்தி நிலையங்களின் தன்மையாகும். தனிப்பட்ட மின் நிலையங்கள் தனிப்பட்டு மின்சாரம் வழங்குதல் பிட்ஹெட்களில் அமைந்துள்ளது. இவை அனைத்தும். விடை தெரியவில்லை. விடை தனிப்பட்டு மின்சாரம் வழங்குதல். அதிக உயரத்தில் உள்ள நீரின் நிலையை ஆற்றல் எந்த ஜெனரேட்டிங் ஸ்டேஷனில் மின்னாற்றல் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது? அணு மின் நிலையம், உயர் மின் நிலையம், சூரிய சக்தி மின் நிலையம், நீராவி மின் நிலையம். விடை தெரியவில்லை. விடை நீர்மின் நிலையம். எங்கு நீர்மின் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும்? நீர்த்தேக்கம், பாலைவனம், கடற்கரை, தங்கச் சுரங்கம். விடை தெரியவில்லை. விடை நீர்த்தேக்கம். பின்வரும் எந்த காரணத்திற்காக ஹைட்ரோ ஜெனரேட்டிங் நிலையங்கள் மழை பகுதிகளில் அமைந்துள்ளன? அதிகமான நிலப்பகுதி தேவைப்படுகிறது. பாதுகாப்பு, பூகம்பம் இல்லாத பகுதி, தேவைப்படும் அளவு தண்ணீர் மட்ட உயரம். விடை தெரியவில்லை. விடை தேவைப்படும் நேரங்களில் தண்ணீர் வட்டம் உயரம் கிடைத்தல். தேவைப்படும் அளவு தண்ணீர் மட்ட உயரம் கிடைத்தல். பின்வரும் பவர் பிளான்ட்களில் எது குறைந்த இயக்க செலவை கொண்டுள்ளது? ஹைட்ரோ எலக்ட்ரிக், டீசல் இன்ஜின், தெர்மல், நியூக்ளியர். விடை தெரியவில்லை. விடை ஹைட்ரோ எலக்ட்ரிக். பின்வரும் எந்த பவர் பிளான்ட் எரிபொருள் தேவையில்லை? அணு மின் நிலையம், அனல் மின் நிலையம், நீராவி பவர் நிலையம், நீராவி மின் நிலையம். விடை தெரியவில்லை. விடை நீர்மின் நிலையம். சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இல்லாத பவர் பிளான்ட் எது? தெர்மல் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஹைட்ரோ பவர் பிளான்ட், ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட். விடை தெரியவில்லை. விடை ஹைட்ரோ பவர் பிளான்ட். ஹைட்ரோ எலக்ட்ரிக்
மின் நிலையத்தில் சாதகம். குறைந்த இயற்கை செலவு. மாசு பிரச்சனை இல்லை. எரிபொருள் போக்குவரத்து பிரச்சனை இல்லை. மேலே உள்ள அனைத்தும் விடை தெரியவில்லை. விடை மேலே உள்ள அனைத்தும். பின்வரும் எந்த அடிப்படையில் ஹைட்ரோ ஜெனரேட்டிங் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன? அதிக மூலதனம் மற்றும் அதிக எரிபொருள் செலவு. அதிக மூலதனம் மற்றும் பூஜ்ய எரிபொருள் செலவு. குறைந்த மூலதனம் மற்றும் குறைந்த எரிபொருள் செலவு. குறைந்த மூலதனம் மற்றும் அதிக எரிபொருள் செலவு. விடை தெரியவில்லை. விடை அதிக மூலதனம் மற்றும் பூஜ்ய எரிபொருள் செலவு. நீர்மின் நிலையங்களில் சார்ஜ் டேங்கின் செயல்பாடு என்ன? தாக்கத்தில் உள்ள தேவைக்கு அதிகமாக உள்ள நீரை ஆற்றிற்கு வெளியேற்றுதல். டர்பைனுக்கு நீரை கொண்டு செல்லுதல். கான்டியூட்டில் பாயும் நீரை சுத்தம் செய்தல். பென்ஸ்டாக் வழியாக செல்லும் நீரின் அழுத்தத்தை முறைப்படுத்துதல். விடை தெரியவில்லை. விடை பென்ஸ்டாக் வழியாக செல்லும் நீரின் அழுத்தத்தை முறைப்படுத்துதல். டேஷின் ஆரம்பத்திற்கு அருகில் சார்ஜ் டேங்க் அமைந்திருக்கும். டெயில் ரேஸ், பென்ஸ்டாக், ஸ்பில்வே, பவர் வெல்ஸ். அது கேர்ள்ஸ் அல்ல, வெல்ஸ். விடை தெரியவில்லை. விடை பென்ஸ்டாக். பின்வரும் எது நீர்மின் நிலையங்களில் பாயும் அளவை ஒழுங்குபடுத்தி பென்ஸ்டாக்கை பாதுகாக்க பயன்படுகிறது? டர்பைன், சார்ஜ் டேங்க், பென்ஸ்டாக், ஆல்டர்னேட்டர். விடை தெரியவில்லை. விடை சார்ஜ் டேங்க். ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் நிலையத்தில் டர்பைனுக்கு இன்டேக் பணிகளில் இருந்து நீரை எடுத்துச் செல்வதற்கான கண்டக்ட் சிஸ்டம் எப்படி செயல்படுகிறது? அணை, ரிசர்வாயர், பென்ஸ்டாக், சார்ஜ் டேங்க். விடை தெரியவில்லை. விடை பென்ஸ்டாக் தான். நீர்மின் நிலையங்களில் பென்ஸ்டாக் எனப்படுவது மூடிய அல்லது திறந்த நிலை கான்டியூட். நீர்மறை இடத்தில் டைவர்ஷன் கட்டமைப்பு. சார்ஜ் டேங்க், பெல்டன் வீல். விடை தெரியவில்லை. விடை மூடிய அல்லது திறந்த நிலை கான்டியூட். பின்வரும் எது நீர்மின் நிலையங்களில் டர்பைனுக்கு நீரை கொண்டு செல்கிறது? ஸ்பில்வேஸ், டெயில் ரேஸ், பென்ஸ்டாக், சார்ஜ் டேங்க். விடை தெரியவில்லை. பென்ஸ்டாக். நீர்மின் நிலையங்களில் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? நீரின் அழுத்தத்தை முறைப்படுத்த, டர்பைன் வேகத்தை கண்ட்ரோல் செய்ய, டர்பைனுக்கு நீரை கொண்டு செல்ல, மிதக்கும் குப்பாலை பிரித்து அனுப்ப. விடை தெரியவில்லை. டர்பைனுக்கு நீரை கொண்டு செல்ல. சுற்றளவு நீள்வட்ட வடிவ பக்கெட்டுகள் பொருத்தப்பட்டவை சக்கரத்தின் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. கான்டியூட், சார்ஜ் டேங்க், நாசில், பெல்டன் வீல். விடை தெரியவில்லை. பெல்டன் வீல். எம்பல்ஸ் டர்பைனில் கவர்னரின் செயல்பாடு என்ன? நீடில் நகர்வதை கண்ட்ரோல் செய்தல், வால்வு நகர்வதை கண்ட்ரோல் செய்தல், காற்று நகர்வதை கண்ட்ரோல் செய்தல், நீராவி செல்வதை கண்ட்ரோல் செய்தல். விடை தெரியவில்லை. விடை நீடில் நகர்வதை கண்ட்ரோல் செய்தல். நீர்மின் நிலையங்களில் டேஷ்காக ஆல்டர்னேட்டரை இயக்குவது டர்பைனின் செயல்பாடு ஆகும். வெப்ப ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவதற்கு, இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவது, மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுவதற்கு, இயந்திர ஆற்றலை ஹைட்ராலிக் ஆற்றலாக மாற்றுவதற்கு. விடை தெரியவில்லை. இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவதற்கு. நேர்மின் திட்டத்தில் மொத்த வினைத்திறன் அளவு 25%, 55%, 85%, 100%. விடை தெரியவில்லை. விடை 55%. பம்ப் ஹைட்ரோ அமைப்பின் மொத்த வினைத்திறன் எப்போதாவது சதவீதத்தை -சதவீதத்தை விட அதிகமாகிறது. 10%, 15%, 25%, 65%. விடை தெரியவில்லை. விடை 65%. ஒரு எரிபொருள் சொல்லில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆக்சிஜனுடன் ஹைட்ரஜனின் வினையால், தெர்மியானிக் வினையால், ஆக்சிஜன் இல்லாமல் எரிபொருள் எரிதலால். இவற்றில் எதுவும் இல்லை. விடை தெரியவில்லை. விடை ஆக்சிஜனுடன் ஹைட்ரஜனின் வினையால். நன்றி நண்பர்களே. வணக்கம்.